ஹலோ கைஸ், இன்னைக்கு ஷமி வந்து ஃபேக் நியூஸால் கோவமாக இருக்காது. அதை பற்றி என்ன விஷயம் முழுசாக பார்க்க போகிறோம். முகமது ஷமி போன வருஷம் வேர்ல்டு கப்பில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணார் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் ஒரு மேட்ச் கூட தோக்காமல் நாக் அவுட் போனதுக்கு அவரும் ஒரு காரணம். எல்லா மேட்ச்லேயும் அவ்வளோ விக்கெட்ஸ் எடுத்தார், செம்மையாக பவுலிங் போட்டார். அவருக்கு அந்த நேரத்துலேயே கிட்னியில் இன்ஜுரி இருந்திருக்கு. அதை வந்து வேர்ல்டு கப் விளையாடுங்கிறதுக்காக அவர் வந்து நிறையா பெயின் கிளப்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் விளையாண்டனால கிட்னி இன்ஜுரி அவருக்கு ரொம்ப சிவியர் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அவர் வந்து இப்போ பாஸ்ட் ஒரு 9 to 10 monthஸாக கிரிக்கெட்டே விளையாடலை. இப்போ அவர் வந்து எல்லா இன்ஜூரிலேருந்து ரெக்கவர் ஆகிட்டு இருக்காரு, எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் சில நியூஸ் மீடியாஸ் வந்து அவருக்கு வந்து ரெக்கவர் ஆகிட்டு இருக்கப்பே திரும்பி இன்ஜூரி ஆகிடுச்சு. ஸோ பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி அவர் விளையாட மாட்டாருன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு கோவமாக முகமது ஷமி வந்து அவரோட ஸ்டோரியில் வந்து எதுக்கு இப்படி பேஸ்லெஸ் ரூமர் கிளப்பி விட்ருங்க, நானும் பிசிசிஐயோ அப்படி சொல்லவே இல்லை, ஏன் இவ்வளோ ஹேட்டட் பரப்புறீங்க, ஏன்ட்டு எந்த நியூஸ் வராத வரைக்கும் அதை கண்டுக்காதீங்கன்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி விஷயம் தெரியும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.